சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சென்னை அசோக் நகரில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் ரூபாய் 77 கோடி மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது, முழு விவரங்களையும் சொல்லுங்க. தேர்தல் வரவுள்ள நிலையில தேர்தல் நடத்தை விதிகளானது அமலுக்குள் சென்னையில இருந்து வருகிறது. குறிப்பாக சென்னை முழுவதிலுமே தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக வாகன தணிக்கையில ஈடுபட்டு பொருட்கள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில நேற்று இரவு அசோக் நகர் 11வது அவென்யூ பகுதியில தேர்தல் பறக்கும் படையினரானது திடீர் வாகன சோதனையில ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த லாஜிஸ்டிக் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தோட வேன் ஒன்று அவ்வழியாக வந்தது. அப்போது தேர்தல் பறக்கும் படையினர் அந்த வேனை சோதனை செய்த போது அந்த வேனிற்கு முறையான அனுமதி பெறாமல் வந்திருப்பது தெரிய வந்திருக்குது. இந்த ஏற்கனவே இந்த நிறுவனம் தொடர்பாக 20 வாகனங்களுக்கு மட்டுமே அந்த அனுமதியானது பெறப்பட்ட நிலையில தேர்தல் அதிகாரியிடம் இந்த வாகனத்திற்கு மட்டும் அனுமதி பெறாமல் கொண்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக போலீசார் அந்த வாகனத்தை மடக்கி அது உள்ளே இருக்கக்கூடிய சோதனை செய்த போது அதுல 381 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனோட மதிப்பு சுமார் 77 கோடி ரூபாய் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக போலீசார் இந்த வாகனத்தை பறிமுதல் செய்து தற்போது விசாரணையானது நிகழ்த்தி வந்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில இந்த நகைகள் முழுவதுமே இந்த சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கிளையில் இருந்து அந்த தங்கம் மற்றும் வெள்ளி வியாபாரிகளிடமிருந்து இது பெறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக வாங்கி கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றுமதி நிறுவனத்திற்கு தான் இந்த நகைகளானது கொண்டு செல்லப்படுவதும் தெரிய வந்திருக்கிறது. அங்கிருந்து இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள்ல வியாபாரிகளுக்கு விநியோகம் செய்வதற்காகத்தான் இந்த நகைகளை எடுத்து வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் இந்த வாகனத்தோட இருக்கக்கூடிய நகைகளை தற்போது பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் கணக்கிலிடக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிற முறையான ஆவணத்தை இவர்கள் செலுத்தியவுடன் அந்த நகைகளானது திருப்பி செலுத்தப்படும் எனவும் தேர்தல் அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 77 கோடி நகைகளானது தற்போது சிக்கியிருக்கக்கூடிய சம்பவமானது அப்பகுதியில ஒரு லேசான பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.